ஓம் நம சிவாயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடக ராசிக்காரங்களை பற்றி. கடக ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டத்திலிருந்து வந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டத்திலிருந்து இப்போ தான் கொஞ்சம் முன்னேறி வந்துட்டு இருக்கீங்க. கடக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவுமே உணர்ச்சியால் நிரம்பினதாக இருக்கும். மனசு அப்படிங்கிறது ரொம்பவே மென்மையானதாக இருக்கும். யாரையுமே எளிதாக நம்பக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். அதனால் சில நேரங்களில் நெருக்கமாக இருந்தவங்கனாலேயே காயப்பட வேண்டிய நிலையும் வந்திருக்கும். குறிப்பாக ஒரு பெண்ணோட மனசனுடைய வேதனை, அவங்களுடைய கண்ணீர், அவங்க சொன்ன கடுமையான வார்த்தைகள், இது எல்லாமே சில சமயம் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை உருவாக்கியிருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் ஒருத்தரை மட்டுமே ரொம்பவே நம்பியிருப்பீங்க. அந்த நம்பிக்கையில் நடந்த ஒரு தவறான முடிவு, அந்த ஒரு சொல் கூட அந்த பெண்ணனுடைய மனசை ரொம்பவே ஆழமாக காயப்படுத்தியிருக்கலாம். அந்த நேரத்தில் அவளுடைய மனம் அப்படிங்கிறது உடைஞ்சு சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் எதிரொலிக்க தொடங்கும். கடகராசிக்காரங்க பொதுவாக குடும்பத்துக்காக அதிகம் தியாகம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் சில சமயம் அதே குடும்பத்தில் இருந்த ஒருத்தருடைய கண்ணீரை உங்களை சோதிக்கும். ஒரு பெண்ணுடைய மனவலி காரணமாக உங்கள் வாழ்க்கையில் சில தடைகள் எல்லாமே வரலாம். வேலை நன்றாக போகாமலும் இருக்கலாம். நம்பியவங்க எல்லாம் தூரமாக போகலாம். சின்ன சின்ன நீங்கள் செஞ்ச முயற்சிகள் எல்லாமே பலன் தராமல் போயிருக்கும். ஆனால் இது எல்லாமே ஒரே நாளில் நடக்காது. மெதுவாக வாழ்க்கையில் சில விசித்திரமான மாற்றங்கள் எல்லாமே தெரியும். முன்னாடி எளிதாக நடந்த விஷயங்கள் திடீர்னு கடினமாக மாறுற மாதிரி இருக்கும். நம்பிக்கை இருந்த இடத்துல சந்தேகம் வரும். நண்பர்கள் இருந்த இடத்துல தனிமை வரும். கடக ராசிக்காரங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் கடந்த கால நினைவுகளை நினச்சி மனசில் குற்ற உணர்ச்சிகளை வச்சுக்குவாங்க. அந்த நினைவுகளை சில நேரங்களில் மனதை உடைத்து விடும். நான் அப்படி செய்யாமல் இருந்திருந்தா இன்னைக்கு வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது அப்படிங்கிற எண்ணம் உங்களை அடிக்கடி துரத்தும். ஆனால் ஜோதிடத்தில் சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு சாபமும் நிரந்தரம் கிடையாது. மனிதனுடைய மனம் மாறி நல்லது செய்ய ஆரம்பித்தாலே பல தீய சக்திகள் எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு மனசாட்சி உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒருத்தரை காயப்படுத்தியிருந்தால் மனதார மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இப்போது அதுவே உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு வரும். ஒரு காலத்தில் உங்களை சோதிச்ச அதே விஷயம் பின்னாடி உங்களை வலிமையான மனிதராக மாற்றியிருக்கும். கஷ்டங்கள் எல்லாமே உங்களை உடைக்கிறதுக்காக வரல, உங்களை பலப்படுத்த தான் வந்திருக்கு. இப்போது இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். யாரோட மனசையுமே காயப்படுத்தாமல் இருக்கணும். யாராவது காயம் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நல்ல நல்ல வார்த்தைகளை பேசணும். அன்பும் கருணையும் காட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடக ராசிக்காரங்களுக்கு தாய்மையின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது மிகவும் வலிமையானதாக இருக்க போகுது. வீட்டில் பெரியவங்க, குறிப்பாக அம்மாவினுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே எந்த சாபமும் நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது அப்படிங்கிறது நம்பப்படுதான் இருக்குது. வாழ்க்கையில் சில நேரங்களில் நடக்கக்கூடிய இழப்புகள், தோல்விகள் எல்லாமே ஒரு பாடமாக தான் இருக்கும். அந்த பாடத்தை புரிஞ்சுக்கொண்டீங்க அப்படின்னா முன்னேறினீங்கன்னா வாழ்க்கை கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு ஒளிய கொடுக்கும். கடக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த சோதனை காலம் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக இருக்காது. சற்று பொறாமை, சற்றே நல்ல மனம், சற்று நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னாலே இந்த இருள் மெதுவாக மறைஞ்சு போயிடும். ஒரு நாள் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த கஷ்டங்கள் உன்னை நல்ல மனிதராக மாற்றியதாக உணருவீங்க. அந்த நாளில் நீங்கள் உணர்ந்த சாபம் எல்லாமே நினச்சி கூட வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு பாடம் தான் உங்களுக்கு. அதனால் எப்பொழுதுமே நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ ஆனால் அதை ஒரு அளவாக வைங்க. நம்பிக்கை வச்சுருங்க. மனசை நிமிர்த்தி முன்னேறுங்க. கடக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இருளுக்கு பிறகு ஒளி கண்டிப்பாக நிச்சயமாக வரும். இப்போது கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில் பல நேரங்களில் உணர்ச்சிகள் நிரம்பினதாக இருந்திருக்கும். மனசு மென்மையாக இருப்பதுனால யாரையுமே எளிதாக நம்பியிருப்பீங்க. அந்த நம்பிக்கையில் தான் சில நேரங்களில் பெரிய சோதனைகள்லாம் வரும். ஒருத்தருடைய கண்ணீரை நம்ம லேசாக கொண்டோம் அப்படின்னாவே அது வாழ்க்கையில் ரொம்பவே எதிரொலிக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ஒரு பெண்ணினுடைய மனவேதனை சில சமயம் மிகவும் ஆழமாக இருக்கும். அவங்க மனம் உடைஞ்ச நேரத்தில் சொன்ன வார்த்தைகள், அவங்க விட்டுட்டு போன கண்ணீர், இது எல்லாமே ஒரு விதமான சாபமான வாழ்க்கையில் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லலாம். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான சோதனைகள்லாம் வரக்கூடிய காலம்தான் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் ஒருத்தரை நம்பிக்கையை உடைச்சிருக்கலாம், அல்லது ஒரு பெண்ணோட மனசை காயப்படுத்தியிருக்கலாம், அல்லது அது ஒரு பெரிய தவறாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சில நேரங்களில் ஒரு சின்ன வார்த்தையே ஒருத்தருடைய மனசை உடைச்சிருந்துருக்கும். அந்த வேதனை, அவங்க சொன்ன சாப வார்த்தைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தடையாக மாறப்போகுது. அந்த காலம் தொடங்கும் பொழுது முதல்ல உங்கள் மனநிலையை மாற ஆரம்பிக்கணும். முன்னாடி மகிழ்ச்சியாக இருந்த மனம் திடீர்னு அமைதியை இழந்து போயிருக்கும். காரணம் தெரியாமல் சோகமாக இருக்கும். எதையுமே செய்ய மனமே வராது.
பின்னாடி வாழ்க்கையில் சில விஷயங்கள் திடீர்னு மாறும். வேலை பார்த்த இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். நண்பர்கள் கிட்ட இருந்த நெருக்கம் எல்லாமே குறையும். வீட்டில் தேவையில்லாத சண்டைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கடக ராசிக்காரங்க குடும்பத்தை ரொம்பவே நேசிக்கக்கூடியவங்களாகவும் இருந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆனால் சில சமயம் குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணினுடைய மனவேதனை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை பாதிக்க போகுது. என்னன்னா அது சகோதரியாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், பழைய நட்பாக இருக்கலாம், யாருன்னு தெரியாமல் ஒரு பெண் மனக்கசப்பு ஒன்றா கண்டிப்பாக துரத்திட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சில விஷயங்கள் சரியாகவே நடக்காது. பணம் வந்து சேர்றது மாதிரி தான் இருக்கும், ஆனால் கடைசி நேரத்தில் தடை ஏற்பட்டுரும். இப்போது திட்டமிட்ட வேலை எல்லாமே தள்ளி போகிற மாதிரியே நமக்கு தோணிகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு பெண்ணினுடைய சாபம் தான் நம்மளை இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி காலம் வந்துச்சு அப்படின்னா கடக ராசிக்காரங்க மிகவும் மனவேதனை அடைவாங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியாமல் குழப்பங்கள்லாம் ஏற்படும். சில நேரங்களில் கடந்த கால நினைவுகள் மனதில் வந்து கஷ்டப்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்லாமலே இருந்திருக்கலாம், நான் அவங்கள அப்படி காயப்படுத்தாமல் இருந்திருக்கலாம், இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாமே மனசுக்குள்ளே நமக்கு மீண்டும் மீண்டும் வந்து போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த சோதனை எல்லாமே வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக வரலை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையை முடிக்க வரல, நம்மளுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றி அமைக்க தான் வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரை நல்ல மனசு தான் அவங்கள கண்டிப்பாக மீண்டும் உயர்த்த போகுது. அவங்க நல்ல மனசு என்றைக்குமே அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த சோதனை எல்லாமே வாழ்க்கையை முடிக்க வராது. ஒரு பெண்ணினுடைய கண்ணீரால் வந்த சோதனை இருந்தாலும் அதே பெண்ணு மனம் மாறிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். மனதில் இருந்த குற்ற உணர்ச்சிகளை விட்டுட்டு நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிங்க. இந்த இருள் எல்லாமே மெதுவாக அகலவும் ஆரம்பிக்கும். யாருடைய மனதையுமே காயப்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். குறிப்பாக பெண்ணினுடைய மனதை மதிக்கணும், அன்பாக பேசணும், உதவி செய்யணும். கடக ராசிக்காரங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா பல கஷ்டங்கள் எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசை அமைதியாக வச்சு நல்ல எண்ணத்தோட வாழ ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது மீண்டும் நல்ல பாதையில் போகும். ஒரு நாள் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த கஷ்டங்களே உங்களுக்கு ரொம்பவே மிகவும் வலிமையான மனிதராக மாற்றியிருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சு கொள்வது என்ன அப்படின்னா வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் எல்லாமே நம்மளை வளர்க்க தான் வருது அப்படிங்கிறத. இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இறுதியில் நல்ல காலம் வரும். சோதனைகள் எவ்வளவு வந்தாலுமே மனசை நிமிர்த்தி நம்பிக்கையுடன் நடந்தீங்க அப்படின்னா தான் அந்த இருள் வந்து மெதுவாக மறைஞ்சு ஒளி வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே கஷ்டம் மட்டும் இல்லை, இந்த சோதனை காலம் முடிந்த பிறகு அமைதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச காலமும் வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருந்து மனசை பலமாக வச்சுக்கணும். கடக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இறுதியில் நல்லது மட்டுமே நடக்கும். அதுதான் இந்த ராசியினுடைய விதின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இப்போது கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்படின்னா ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதையே ரொம்ப நாளைக்கு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அதை ஃபீல் பண்ணுறது எல்லாத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும். கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் சில காலங்கள் மிகவும் சோதனையாக இருந்தாலுமே அந்த சோதனைக்கு பின்னால் சில நேரங்களில் நம்ம அறியாத காரணங்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஒருத்தருடைய மனவேதனை, ஒருத்தருடைய கண்ணீர், ஒருத்தருடைய மனதிலிருந்து வரக்கூடிய கசப்பு, இது எல்லாமே வாழ்க்கையில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறத பலரும் நம்பிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் நம்பணும். ஒரு பெண்ணுடைய மனசை காயப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க வெளியில் எதுவுமே சொல்லாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க வேதனைகளை. சில நேரங்களில் சாபமாக மாறும்னு கூட பழைய நம்பிக்கை இருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒருத்தரை ரொம்பவே நம்பியிருப்பீங்க, அவங்களும் உங்களை ரொம்பவே நம்பியிருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் நடந்த ஒரு தவறுங்கிறது அந்த நம்பிக்கையை உடைச்சிருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுடைய மனம் உடைஞ்சு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு கரையாக பதிஞ்சிருக்கலாம். அதனுடைய விளைவாக தான் ரொம்பவே மெதுவாகவும் தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல உங்கள் மனசில் அமைதி இருக்காது. எதை நினச்சாலும் கவலை தான் தோன்றும். முன்னாடி மகிழ்ச்சியாக இருந்த விஷயங்கள் கூட இனி மகிழ்ச்சியை கொடுக்காது. நண்பர்கள் இருந்தாலும் தனிமை உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் இருந்தாலும் மனதில் வெறுமையும் இருந்துகிட்டே இருக்கும். காரணமே தெரியாமல் மனது ரொம்பவே வருத்தப்படும். இந்த மாதிரி காலங்களில் சில விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடக்கும். நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த ஒரு வேளை கடைசி நேரத்தில் கையிலிருந்து போயிடலாம். திட்டமிட்ட விஷயம் எல்லாமே திடீர்னு நின்று போகிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கடகராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எளிதாக யாரையுமே காயப்படுத்தக்கூட இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையின் சூழ்நிலை காரணமாக அவங்க செஞ்ச ஒரு சின்ன தப்பு தான் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காயமாகவும் மாறி இருக்கு. அந்த காயம்தான் அந்த பெண்ணுடைய மனசை ரொம்பவே சாபமாக மாற்றி உங்களைய சோதிக்கவும் அப்படின்னு நம்பவும் படுது. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த காலத்தை நினச்சி துன்படுறது மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கிறது தான் இந்த வாழ்க்கையை முன்னேற்ற போகுது.
இப்போது ஒருத்தருடைய மனசை காயப்படுத்தியிருந்தீங்கன்னா மனதார மன்னிப்பு கேளுங்க. அதை நேரில் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல. எங்கேயாவது ஒரு மெசேஜ் மூலியமாக கூட நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். மனசில் நல்ல எண்ணங்களை வச்சுக்கோங்க. கடக ராசிக்காரங்களுக்கு கருணை நிறைந்த மனசாகவும் இருக்கும். அதனால் அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் பல மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.